ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு விக்டரி எக்ஸாம்ஸ் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து தமிழ் டெஸ்ட் பேட்ச் வந்து போயிட்டு இருந்துச்சு. அதாவது ஃப்ரீ தமிழ் டெஸ்ட் பேட்ச் வந்து போயிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த ப்ராசஸில் போயிட்டு இருக்கும்போது அதுக்கான ஷெடியூல் கொடுத்துருந்தோம். அதே போல் வந்து எப்போ முடிக்கிறது, ஓல்ட் புக்ஸ் நியூ புக்ஸ், அதே போல் எப்படி படிக்கலாம், எப்படி மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம் அப்படிங்கிற ப்ராசஸ் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து சிலபஸ் வந்து டிஎன்பிசியிலேருந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன மாதிரியான சிலபஸ் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்கிறது ஏற்கனவே நம்ம சேனலில் ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ சிலபஸ் வந்து சேஞ்ச் ஆனது பாசிட்டிவா நெகட்டிவா அப்படிங்கிறதும் நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருந்திருப்பேன். ஸோ இந்த சேஞ்ச் பற்றி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் தான். அதாவது படிக்கிற விஷயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நிறைய டாபிக்ஸ் வந்து திருப்பி படிக்கணும் அப்படிங்கிறது தமிழை பொறுத்த வரைக்கும் கிடையாது. ஸோ தமிழில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தமிழில் வந்து பாசிட்டிவ் தான். ஸோ நிறைய டாபிக்ஸை வந்து உங்களுக்கு வந்து சிலபஸ்லேருந்து எடுத்துட்டாங்க. ஸோ அப்போ சிலபஸ் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு குறைச்சி கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நம்ம தமிழில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு மொத்தமே வந்து 7 தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பொது தமிழில் வந்து நம்மளுக்கு 7 டாபிக்ஸ் இருக்குது. அதில் நம்ம இவ்வளோ நாளாக படித்தது இந்த 7th டாப்பிக்கில் தான் கவர் ஆகுது. ஸோ இதில் தான் வந்து அந்த ஓல்டு சிலபஸில் இருந்த எல்லாமே நம்மளுக்கு கவர் பண்ணி கொடுத்துட்டாங்க. சரி, இந்த ஃபஸ்ட்டு வந்து இலக்கணம். ஸோ அப்போ நம்ம இவ்வளோ நாளாக படித்த அந்த ஓல்டு சிலபஸில் இலக்கியம், தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படிங்கிற அந்த தலைப்பில் கொடுத்துருக்காங்க. அதில் மொத்தமே நம்மளுக்கு 15 கேள்விகள் தான் கேட்குறாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம், அப்போ இவ்வளோ நாள் நம்ம 6 to 12 படித்தது தேவையில்லையா? ஸோ அப்போ நம்ம சிலபஸ் வைஸ் போகிறோம். ஸோ சிலபஸில் வந்து இதெல்லாம் வந்து வேறு டாபிக்ஸில் இருக்குது. அப்போ நம்ம இது எதை படிக்கணும், 6 to 12 புக் வந்து படிக்கணுமா வேண்டாமா அப்படின்னு நிறைய பேர் கன்ஃபியூஷனாக வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ நேற்றுமே ஒருத்தங்க வந்து புக்ஸ் வந்து நான் இப்போ தான் பர்ச்சேஸ் பண்ண போகிறேன் மேம். ஸோ 6 to 12 வந்து எப்படி வாங்குறது, எனக்கு வந்து 12th புக் வந்து 11th 12th தான் அவைலபிளாக இருந்துச்சு, 6 to 10th வாங்கணுமா, நியூ புக்கா இல்லை ஓல்டு புக்கா அப்படின்னு நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ அது எல்லாத்துக்குமே இப்போ வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நம்மளுக்கு சிலபஸ் அப்படிங்கிறது இவ்வளோ தான். ஸோ இதுதான் வந்து நம்ம 6 to 12th வந்து படிக்கக்கூடியது. அதுவுமே உங்களுக்கு வந்து கீழே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 7th யூனிட்டில் கவர் ஆகக்கூடியது வந்து உங்களுக்கு SSLC வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே நீங்கள் வந்து 12th வரைக்கும் படிக்க தேவையில்லை. இங்கே உள்ளே இருக்கக்கூடிய அத்தனை கண்டென்ட்டுமே உங்களுக்கு 6 to 10th வந்துடுது. சரிங்களா? அதுக்கு மேற்பட்டு நீங்கள் 11th 12th வந்து படிக்க தேவையில்லை, எல்லா கண்டென்ட்டுமே இதிலே வந்ததுன்னு சொல்லி அவனே ஒரு குறிப்பு நோட்டில் வந்து கொடுத்துட்டான். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 6 to 10th தரவாக படிக்க போகிறோம். அப்போது இந்த சிலபஸில் இருக்கக்கூடிய டாபிக் மட்டும் படித்தா போதுமா, இல்லை இப்போ இந்த சிலபஸில் இருக்க டாபிக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 45 to 50 டாபிக்ஸ்குள்ளே கவர் ஆயிரும் எல்லாமே. இப்போ புறங்குறாமை இதில் வந்து நம்மளுக்கு திருக்குறளில் எடுத்துக்கிட்டோம்னா ஓல்டு சிலபஸில் வந்து நம்மளுக்கு 25 டாபிக் கொடுத்துருந்தாங்க. இப்போ நம்மளுக்கு 20 டாப்பிக்கோட முடிஞ்சிருது. ஸோ அதே போல் மற்றது அறநூல்களில் வந்து நம்மளுக்கு 2 இதை நீக்கியிருக்கான். அதே போல் வந்து தமிழின் தொன்மையும் சிறப்பும், இந்த நூலகம், இதை பற்றி தேவையில்லாத செய்திகள் எல்லாத்தையுமே வந்து நிறைய ஓல்டு சிலபஸ்லேருந்து எடுத்துட்டான். அப்போ நம்ம 6 to 12 ஃபுல்லாக படிக்கணுமா அப்படின்னு கேட்டால் நம்மளுக்கு இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் அட்டம். அதாவது சிலபஸ் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம எழுதக்கூடிய முதல் பரீட்சை 2025 டிஎன்பிசி எழுதக்கூடியது முதல் பரீட்சை. அப்போ நம்மளுக்கு கொஸ்டின் பேப்பர் வந்து எப்படி செட் பண்ணுறாங்க அப்படின்னு மாடல் கூட நம்மளுக்கு கிடையாது. ஸோ மாடல் வந்து நம்மளுக்கு ப்ரீவியஸாக விடுவாங்க, ஒரு 2 months முன்னாடி தான் மாடல் கொஸ்டின் பேப்பர் வந்து ரிலீஸ் ஆகும். சரி, அப்போது நம்மளுக்கு எதில் இருந்து எப்படி கேட்குறாங்க அப்படிங்கிறது இது வரைக்கும் யாருக்குமே ஒரு ஐடியா கிடையாது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், அப்போ இந்த அட்டம்ப்டில் நம்ம கிளியர் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம சிலபஸ் சேஞ்ச் பண்ணியாச்சு. அப்போ சிலபஸில் இருக்கிறத மட்டும் பார்த்துக்கலாமா அப்படின்னா, சிலபஸில் இருக்கிறத மட்டும் நீங்கள் 200% தெளிவாக பார்க்கணும். அந்த 200% நீங்கள் அதாவது 200% அந்த அளவுக்கு அந்த இப்போ இந்த டாபிக் எடுத்துக்கிட்ட பூவே சுவாமிநாத ஐயர்னு எடுத்துக்கிட்டோம்னா அவரை பற்றின டீட்டெயில் வந்து தெளிவாக நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? அவரை பற்றின ஃபுல் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் 6th நம்மளுக்கு 12th வரைக்கும் எங்கே இருக்கோ அது வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அது போக இப்போ இவர் இல்லாத இப்போ நம்மளுக்கு வந்து இதில் பாரதியாரையும் நம்மளுக்கு சிலபஸில் கொடுத்துருக்க மாட்டாங்க. பாவனார், தேவனைய பாவனார் இருப்பாங்க. அதே போல் வந்து பாரதிதாசன் கொடுத்துருப்பாங்க, பாவேந்தர் கொடுத்துருப்பாங்க, ஆனால் பாரதியார் கொடுக்கல. அப்போ நம்ம பாரதியார் படிக்க தேவையில்லையா அப்படின்னு நம்ம வந்து சிலபஸில் இருக்க பார்த்துட்டு போய் ஒருவேளை கொஸ்டின் பேப்பர் எடுக்கிறவங்க பாரதியார்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டால் நம்ம வந்து அந்த இடத்துல ஸ்ட்ரக் ஆகி நிற்கக்கூடாது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், அவங்க கீழே அந்த நோட்டில் எல்லாமே SSLC வரைக்கும் கொடுத்துட்டாங்க. நம்மளுக்கு குரூப் 4 அப்படின்னால SSLC. அப்போ ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 6th to 10th நியூ புக்கு SSLCயை தரவு பண்ணிடணும். ஸோ அப்போ அதை முடிச்சுட்டு அடுத்தது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த டாப்பிக் எடுக்கலாம். ஸோ இந்த டாபிக் இப்போ நான் கொடுத்துருக்கக்கூடிய சிலபஸில் இருக்கக்கூடிய டாபிக் நீங்கள் 6 to 12th எங்கே கவர் ஆகுது அப்படிங்கிறத பார்த்து அது தரவாக படிச்சிருங்க. அப்போ நம்ம கொடுத்துருக்க டாபிக் இப்போ பழமொழி 400 அப்படின்னு எடுத்துக்கிட்டா நம்மளுக்கு நியூ புக்லேயும் அந்த டாபிக் இருக்கும், ஓல்டு புக்லேயும் அந்த டாபிக் இருக்கும். ஸோ அப்போ அது ரெண்டையுமே நீங்கள் படிக்கணும். சரிங்களா? இப்படி படிச்சுட்டா இதுலேருந்து கேட்கக்கூடிய அந்த 15 கேள்வியில் நம்மளால் சாலிடாக 15க்கு 15 எடுக்கலாம்.
சரி நம்ம 6 to 10ம் படிச்சாச்சு, 11th 12th இந்த சிலபஸில் கொடுத்துருக்க டாப்பிக்கும் நம்ம பார்த்து போகிறோம், 6 to 10thலையும் இந்த டாபிக் வந்துட போகுது, ஓல் புக்லையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், எந்த ஒரு குழப்பமும் வேணாம், 6th to 10th ஃபஸ்ட்டு முடிங்க. ஸோ அதை ஒரு வாட்டி வாசிங்க, அது ஒரு வாட்டி முடிச்சுட்டு அடுத்தது சிலபஸை பிரிண்ட் போட்டு கையில் வச்சுக்கோங்க. என்னென்ன தலைப்பு இருக்குது, அந்தந்த தலைப்பு எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறதுக்கான வேர் டு ஸ்டடி உங்களுக்கு நாளைக்கு நம்ம சேனலில் வீடியோவில் ரிலீஸ் ஆகும். ஸோ மறக்காமல் அதையும் பாருங்கள். ஸோ யூனிட் 7 தமிழ், பொது தமிழுக்கான யூனிட் 7ஓட வேர் டு ஸ்டடி உங்களுக்கு தெளிவாக எந்த டாப்பிக்குமே ஒமிட் பண்ணாமல் எல்லா டாப்பிக்குமே உங்களுக்கு வரிசையாக ஓல்ட் புக்கில் எங்கே இருக்குது, நியூ புக்கில் எங்கே இருக்குது, பேஜ் நம்பர் கொண்டு உங்களுக்கு நாளைக்கு நம்ம சேனலில் வேர் டு ஸ்டடி ரெடி ஆயிடுச்சு. ஸோ அது வந்து நாளைக்கு உங்களுக்கு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணப்படும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 6th to 10th நீங்கள் படிக்கணும். அப்போ ஒவ்வொரு இயலாக வந்து நீங்கள் பல எப்படி நம்ம படித்தோம் இல்லையா, அப்போ வந்து நம்ம 12th வரைக்கும் வச்சுருந்துருப்போம். 12th வந்து பொது தமிழ் பார்க்கணும், சிறப்பு தமிழ் பார்க்கணும் அப்படின்லாம் நிறைய வச்சுருந்துருப்போம். ஸோ அது தேவையில்லை. இப்போ நம்ம 6th to 10th அதை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். அதில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ், நியூ புக்கில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் மட்டும் நீங்கள் தரவு பண்ணிடுங்க. தரவு பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு இயலாக படிச்சுட்டு ஒவ்வொரு இயலாக நீங்கள் வந்து கொஷின்ஸ் வந்து டெஸ்ட் எழுதி பார்த்துக்கோங்க. அண்ட் தென் நீங்கள் சிலபஸ் எடுத்துக்கோங்க. அப்போ ஒவ்வொரு சிலபஸுக்கும் அந்தந்த டாப்பிக்கு என்னென்ன கொஷின்ஸ் வரும், எந்தெந்த இது வந்திருக்கு அப்படிங்கிறத கொண்டு நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போது நம்ம சேனலில் நம்ம இனிமேல் இதுக்கு வந்து தமிழ் வந்து டெஸ்ட் பேட்ச் வந்து போடுறோம். தமிழ் வந்து ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் கிடையாது. ஸோ இப்போ போயிட்டு இருக்கிறது ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச். இப்போ இன்றைக்கி வந்து நம்ம 10th கொஷின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ 10th எந்தெந்த மாதிரியான கொஷின்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம 10th முடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த ஃப்ரீ தமிழ் டெஸ்ட் பேட்ச் முடிஞ்சு. ஸோ இந்த ஃப்ரீ தமிழ் டெஸ்ட் பேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்தது நம்ம சேனலில் வந்து நம்ம வந்து பெய்டு பேட்ச் வந்து போட போகிறோம். ஸோ தமிழுக்கு வந்து பெய்டு பேட்ச். இப்போ வந்து நிறைய பேருக்கு இதுக்கு மெட்டீரியல்ஸ் எப்படி கலெக்ட் பண்ணுறதுன்னு தெரியலை. ஸோ இப்போ இந்த 6th யூனிட்டுக்கு எப்படி மெட்டீரியல் கலெக்ட் பண்ணுறது, 5th எப்படி கொஷின்ஸ் கேட்பாங்க, அதே போல் வந்து 4th எப்படி கேட்பாங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளோட சேனலில் பெய்ட் டெஸ்ட் பேட்சில் வந்து இருக்கக்கூடிய ஒவ்வொரு டாப்பிக்குமே நம்ம வந்து கிளாஸ் படி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ அந்த கிளாஸஸும் எடுத்துகிட்டு ப்ளஸ் அந்த கிளாஸஸ் என்னன்னைக்கு எடுக்கிறோமோ அந்த கிளாஸஸ்க்கான உங்களுக்கு புக், அதாவது இப்போ திருக்குறள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து 20 அதிகாரங்கள் கொடுத்துருக்காங்க. இப்போ பொறையுடைமை வந்து உங்களுக்கு 6th இருக்கும், அதே போல் வந்து 12th இருக்கும். இப்போ 6th ஒரு 3 இருக்கும், ஓல்டு புக்கில் உங்களுக்கு ஒரு 10 இருக்கும். அப்போது இது எல்லாமே உங்களுக்கு நான் PDF-ஆக கொடுத்துருவேன். சரிங்களா? ஸோ இப்போ இன்றைக்கி வந்து நம்ம பொறையுடைமை கிளாஸ் எடுக்கிறோம் அப்படின்னா அது வந்து உங்களுக்கு 6th to 12th எங்கே கவர் ஆகுதோ பொறையுடைமை அப்படிங்கிற டாப்பிக்கில் உங்களுக்கு வந்து PDF வந்து உங்கள் கையில் கொடுத்துருவோம். ஸோ அந்த டாபிக் உங்களுக்கு இருக்கும். அதை வச்சுக்கிட்டு அன்றைக்கான அந்த பொறையுடைமை கிளாஸஸ்க்கான லெசனையும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அப்போ உங்களுக்கு வீடியோ கிளாஸஸும் இருக்கும், அதே போல் லெசன்ஸ் கையில் PDF-ம் இருக்கும், அதே போல் அது முடிஞ்சதும் உங்களுக்கு டெஸ்ட்டும் இருக்கும். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு நான் லேட்டராக வந்து நம்ம சேனலில் அனௌன்ஸ் பண்ண போகிறேன். ஸோ டெஸ்ட் பேட்ச்க்கான அனௌன்ஸ்மெண்ட் லேட்டராக வரும். ஸோ அப்போ நீங்கள் வந்து எங்கே போய் மெட்டீரியல்ஸ் கலெக்ட் பண்ணணும், இது எப்படி கொஸ்டின் கேட்பாங்க, எப்படி படிக்கணும் அப்படிங்கிறதுக்கான கன்ஃபியூஷனே உங்களுக்கு தேவையில்லை. இப்போ இந்த கொஸ்டின் பேப்பர், இந்த சிலபஸ் வந்து எப்படி செட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்ம குரூப் 4 அந்த குரூப் 3 அண்ட் குரூப் 5க்கு நம்ம எலிஜிபிலிட்டி எழுதுவோம் இல்லையா, தமிழ் எழுதுவோம். அதே போல் இப்போ வந்து நீங்கள் டெட் அண்ட் டிஆர்பிக்கு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வைக்கிறாங்க. ஸோ தமிழுக்கு எந்த மாதிரி எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கேட்பாங்களோ மீதி இருக்கக்கூடிய போர்ஷன்ஸ் எல்லாம் அந்த எலிஜிபிலிட்டி பேட்டர்னில் தான் இருக்குது. ஸோ அதை நம்ம வந்து ஈஸியாக எப்படி படிக்கலாம், ஸோ அதுக்கு என்னென்ன மாதிரியான வேர்ட்ஸ் எடுக்கலாம், எல்லா யூனிட்ஸுமே உங்களுக்கு வந்து ஹேண்ட் ரிட்டனாவோ, அதாவது ஒரு சில இதுக்கு வந்து ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸும், இப்போ இந்த பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக அதெல்லாமே வந்து உங்களுக்கு ஃபுல்லாக 6th to 12th எங்கெங்கே வருது அப்படிங்கிறத கம்பைல் பண்ணியும் நாங்கள் வந்து தனித்தனியாகவும் கொடுப்போம், ஹேண்ட் ரிட்டனாகவும் கொடுப்போம். அப்படி இல்லை அப்படிங்கும்போது நாங்கள் வந்து டைப் பண்ணியும் உங்களுக்கு கொடுப்போம். ஸோ இந்த மாதிரி நம்மளோட டெஸ்ட் பேட்ச் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ நாளைக்கு உங்களுக்கு வந்து இதுக்கான 7th யூனிட்டுக்கான வேர் டு ஸ்டடி உங்களுக்கு வந்துடும். ஸோ லேட்டராக நம்மளோட டெஸ்ட் பேட்சோட அனௌன்ஸ்மெண்ட் வந்து உங்களுக்கு வரும். ஸோ அதில் அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்ப்போம். இப்போ இந்த வீடியோ என்ன அப்படின்னா இந்த சிலபஸ் சேஞ்ச் பண்ணுறனால நம்ம 6th to 12th வந்து படிக்கணுமா, 6th to 10th வந்து சப்ஜெக்ட் வைஸ், அதாவது இயல் வைஸ் படிக்கணுமா, டேர்ம் வைஸ் படிக்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக படிச்சு தான் ஆகணும். ஏன்னா நம்ம போய் அவன்கிட்ட கொஸ்டின் பண்ணிட்டு இருக்க முடியாது இல்லையா, இங்கே சிலபஸில் இந்த டாபிக் இல்லை, ஏன்னா பாரதிதாசன் கொடுத்துருக்கான், அப்போ பாரதிதாசனுக்கு ரிலேட்டடாக பாரதியாரையும் கேட்கலாம். ஸோ 2 பேருமே தமிழ் தொண்டர்கள் தான். அப்போ அதில் கேட்டானா நம்ம வந்து அந்த 15 கேள்விகளை நம்ம தப்பு பண்ணக்கூடாது. ஸோ அதுக்காக ஃபர்ஸ்ட் 6th to 10th முடிச்சிருங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது ஃப்ரீ தமிழ் டெஸ்ட் பேட்சில் 10th இயல் 1 அண்ட் இயல் 2 கொஷின்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதை வந்து இன்றைக்கி நம்ம தெளிவாக பார்த்துருவோம். ஸோ நீங்கள் வந்து இதை படிக்கணுமா தேவையில்லையா, ஸோ அப்போ நம்மளுக்கு சிலபஸ் மாற்றிட்டாங்களே, நம்ம ஏன் வந்து இந்த இதெல்லாம் படிக்கணும், ஸோ இல்லாத டாபிக்ஸ்லாம் ஏன் படிக்கணும் அப்படின்னு நீங்கள் ஒமிட் பண்ணிடாதீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இதை படிச்சுட்டு அடுத்தது சிலபஸில் இருக்கிற கவர் பண்ணுங்கள். ஸோ ஒரு 6 to எப்படியும் வந்து 12 கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு தரவா சிலபஸில் இருந்தால் வரும். அப்போ இந்த ரிமைனிங் இருக்கக்கூடிய அந்த 3 to 5 கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு, அதாவது அது சிலபஸ் ஓரியன்டாக அதுக்கு ரிலேட்டடாக பிற செய்திகள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுலேருந்து 1-2 நம்மளுக்கு செக் வைக்கலாம். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து 6th to 12th 6th to 10th நியூ புக் வந்து படிக்க சொன்னது. சரிங்களா? ஸோ ஓகே. ஸோ இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து நம்மள ஸ்டாண்டர்ட் 10 இயல் 1 இருக்கக்கூடிய
கொஷின்ஸும் அதே போல் இயல் 2ல் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் வித் ஆன்சர் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின், செந்தமிழே உள்ளுயிரே செம்பயிரே நின்பெருமை இந்த பாடல் இடம்பெற்றுள்ளது. ஸோ இந்த பாடல் வந்து எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது, அல்லது இந்த வரிகள் வந்து எந்த பாடலில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு கேட்டிருந்தோம். ஸோ ஆப்ஷன் வந்து அன்னை தமிழ், செந்தமிழ், அன்னை மொழியே, அடுத்து 10 பாட்டு அப்படின்னு கொடுத்துருந்தோம். ஸோ இதோட ஆன்சர் ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர், அன்னை மொழியே. ஸோ செந்தமிழே உள்ளுயிரே செம்பயிரே நின்பெருமை அப்படிங்கிறது அன்னை மொழியே அப்படிங்கிற பாடலில் இடம்பெற்றிருக்கு. அடுத்து 2வது கொஸ்டின், பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் பாடல் எந்த தொகுதியிலிருந்து எடுக்கப்பட்டது? ஸோ இதுக்கான ஆப்ஷன் டி, கனிச்சாறு என்னும் தொகுதியிலிருந்து எடுக்கப்பட்டது. அடுத்து 3வது கொஸ்டின், பெருஞ்சித்திரனார் எந்த இதழ்களின் மூலம் தமிழ் மொழியை வளர்த்தார்? ஸோ தமிழ் மொழியை எந்த இதழின் மூலம் வளர்த்தார்? ஸோ தென்மொழி, தென்சிட்டு, தீழ்ச்சி, அதே போல் தமிழ் கவிதை அப்படின்னு கொடுத்துருந்தோம். ஸோ 3rd கொஸ்டினோட ஆன்சர் வந்து தென்மொழி அப்படிங்கிற அந்த இதழ் மூலம் தான் அவர் பெருஞ்சித்திரனார் தன்னுடைய கவிதைகள் வளர்த்திருப்பார். 4th கொஸ்டின், பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் கண்ணியனார், வண்ணதாசன், துரைமாணிக்கம், சிவன். ஸோ 4th கொஸ்டினோட ஆன்சர் வந்து ஸோ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர், துரைமாணிக்கம். அடுத்து 5th கொஸ்டின், பெருஞ்சித்திரனாரின் எந்த படைப்பு தமிழுக்கு கருவூலமாக அமைந்தது? ஸோ 5th கொஸ்டினோட ஆன்சர் திருக்குறள் மெய்ப்பொருளுரை தான் வந்து பெருஞ்சித்திரனாரோட படைப்பு வந்து தமிழோட கருவூலம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்த்துக்கோங்க. திருக்குறளின் மெய்ப்பொருளுரை. இப்போ நம்மளுக்கு சிலபஸ்ல இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம அதை பெருஞ்சித்திரனாரை படிக்காம விட்டுட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ திருக்குறள் நம்மளுக்கு இருக்கு. ஸோ திருக்குறள் அந்த 20 அதிகாரத்துலேருந்து நம்மளுக்கு எப்படி வேணாலும் கேள்விக்கலாம். அப்போ அந்த மெய்ப்பொருளுரை அப்படிங்கிற அந்த அதிகாரத்துக்கு அந்த மெய்ப்பொருளுரை எழுதினது, திருக்குறளுக்கும் மெய்ப்பொருளுரை எழுதினவங்கள எந்த படைப்பு வந்து யாரோட படைப்பு வந்து தமிழோடைய கருவூலமா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு இன்டெரக்டா கொஸ்டின் கேட்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த 6 to 10 வந்து நீங்க ஃபர்ஸ்ட் படிச்சிருங்க அப்படின்னு சொல்லி சொன்னது. அடுத்து கொஸ்டின் நம்பர் 6, பல்வேறு இலக்கண மற்றும் மொழி ஆராய்ச்சி கட்டுரையை எழுதியவர் யாரு? ஸோ இலக்கண மற்றும் மொழி ஆராய்ச்சி கட்டுரையை எழுதியவர் தேவநேய பாவனார். ஸோ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர், தேவநேய பாவனார். 7th கொஸ்டின், தமிழ் சொல்வளம் எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டது? ஸோ எந்த நூல்? ஆராய்ச்சி கட்டுரையா, சொல்லாய்வு கட்டுரையா, அகர முதலையா, இலக்கண கட்டுரையா அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர், சொல்லாய்வு கட்டுரை அப்படிங்கிற அந்த நூல்ல இருந்து எடுக்கப்பட்டது. அடுத்து 8th கொஸ்டின், எந்த ஆண்டு மதுரையில் உலக தமிழ் மாநாடு நடைபெற்றது? எந்த ஆண்டு நடைபெற்றுச்சு? 1981 வந்து உலக தமிழ் மாநாடு நடைபெற்றுச்சு மதுரையில். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 9, தேவநேய பாவனார் உலக தமிழ் மாநாட்டில் டாஸ் எனும் தலைப்பில் கட்டுரையை படைத்தார். இப்போ உலக தமிழ் மாநாட்டில் எந்த தலைப்பில் வந்து அவர் வந்து கட்டுரையை படைச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ முதல் மாந்தன் அப்படிங்கிற தலைப்பில் படைச்சிருப்பாரு. ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 10, திராவிட மொழிகள் ஒப்பிலக்கணம் என்னும் நூலின் ஆசிரியர் யாரு? ஸோ திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்னும் நூலின் ஆசிரியர் வந்து கால்டுவெல். இது எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். அடுத்து 11th கொஸ்டின், களி என்பதன் பொருள் என்ன? ஸோ களி அப்படின்னா கரும்பின் அடி, அந்த அடிப்பகுதியை தான் நம்ம வந்து களி அப்படின்னு சொல்றோம். சினை என்பது எதன் பிரிவு? சினை அப்படிங்கிறது கொம்பின் பிரிவா? அதாவது நம்ம மரத்தோட வகைகள் வந்து பார்த்துருப்போம். அதாவது தண்டு பார்த்துருப்போம், கொம்பு, குச்சி, இந்த கிளைக்கு நிறைய பேர் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ அதுல சினை என்பது எந்த பிரிவை சேர்ந்தது? அதான் கிளையின் பிரிவை தான் நம்ம வந்து சினை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர், கிளை. அடுத்து 13வது கொஸ்டின், சோளம், கரும்பு முதலியவற்றின் இலைகளை நம்ம எவ்வாறு அழைப்போம்? தாளா, தோகையா, சண்டா, சருகா அப்படின்னு கேட்டிருந்தோம். ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர், தோகை. சோளம் தோகை, கரும்பு தோகை அப்படின்னு தான் சொல்லுவோம். அடுத்து 14th கொஸ்டின், நெக்ஸ்ட் கொஸ்டின், கார்கடிலா என்னும் நூல் முதலாக எந்த மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டது? ஸோ அது எந்த மொழியில ஃபர்ஸ்ட் மொழிபெயர்த்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர், தமிழ் மொழியில தான் வந்து அதை மொழிபெயர்த்திருப்பாங்க. அடுத்து 15th கொஸ்டின், போர்ச்சுகீசிய நாட்டின் தலைநகர் என்ன? ஸோ போர்ச்சுகீசிய நாட்டின் தலைநகர் வந்து லிஸ்பான். ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். 16th கொஸ்டின், கார்த்திலா. ஸோ இந்த 14th கொஸ்டின் பார்த்தோம்னா கார்த்திலா அப்படிங்கிற நூல் வந்து முதலாக எந்த மொழியில இது பண்ணுது? ஸோ கார்த்திலா அப்படிங்கிறது ஒரு போர்ச்சுகீசிய நூல். அந்த நூலை வந்து முதல்ல மொழிபெயர்த்தது தமிழில் தான் மொழிபெயர்த்திருக்காங்க. அடுத்து 16th கொஸ்டின், கார்த்திலா டி லிங்குவா தமிழியூ போர்ச்சுகீஸ் என்ற நூல் முதலாக எந்த எழுத்துருவில் அச்சிடப்பட்டது? ஸோ அந்த நூலை வந்து எழுதி அச்சிடப்பட்டிருப்பாங்க இல்லையா? அப்போ எந்த உருவில் வந்து அது அச்சிடப்பட்டது அப்படின்னு கேட்டோம்னா ஸோ தமிழ், ஆங்கிலம், ரோமன், ஸ்பெயின். ஸோ இதில் 16th ஆன்சர் வந்து ரோமன். ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. முதலாக இந்த நூலை அச்சிடப்பட்டது எந்த மொழின்னு கேட்டால் ரோமன். இந்த நூலை முதலாக மொழிபெயர்த்தது மற்ற மொழிகளுக்கு மொழிபெயர்த்திருப்பாங்களே அதில் வந்து முதல்ல மொழிபெயர்த்தது வந்து தமிழுக்கு வந்து மொழிபெயர்த்திருக்காங்க. அப்போ அதில் அச்சிடப்படும் போது இருந்த மொழி எழுத்துக்கள் வந்து எந்த எழுத்து இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா ரோமன். ஸோ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். 17th கொஸ்டின், ஒரு சொல்லோ சொற்றொடரோ இரு பொருள்பட வருவது? ஸோ ஆன்சர் வந்து இரட்டுற மொழிதல். அடுத்தது, இரட்டுற மொழிதல் எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டது? கலித்தொகை, 10 பாட்டு, தனிப்பாடல் திரட்டு, ஸ்லேடை அப்படின்னு கேட்டிருந்தோம். ஸோ இது வந்து தனிப்பாடல் திரட்டில் இருந்து தான் இரட்டுற மொழிதல் வந்து எடுத்திருப்பாங்க. ஸோ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். அடுத்து 19th கொஸ்டின்,
சந்த கவிமணி தமிழகனாரின் இயற்பெயர். ஸோ அவரோட இயற்பெயர் என்ன? சந்த கவிமணி தமிழகனாரோட இயற்பெயர் வந்து ஸோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். சண்முக சுந்தரம் இஸ் ரைட் ஆன்சர். அடுத்து 20th கொஸ்டின். சந்த கவிமணி எத்தனை சிற்றிலக்கிய நூல்களை படைத்துள்ளார்? ஸோ மொத்தம் அவரோட படைச்ச சிற்றிலக்கிய நூல்களின் எண்ணிக்கை வந்து 12. ஸோ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 21. நான் பார்த்த சாரதி எழுதிய புதினம். ஸோ எந்த புதினத்தை நான் பார்த்த சாரதி எழுதியிருப்பாரு அப்படின்னு பார்த்தோம்னா 21 ஆப்ஷன் வந்து பி, குறிஞ்சி மலர் அப்படிங்கிற புதினத்தை எழுதியிருப்பாரு. ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். 22nd கொஸ்டின். அணிகளை பற்றி கூறும் நூல் எது? அணி விளக்கமா, தண்டி அலங்காரமா, தொல்காப்பியமா, கலித்தொகையா அப்படின்னு கேட்டிருந்தோம். ஸோ 22nd வந்து பி இஸ் ரைட் ஆன்சர், தண்டி அலங்காரம். ஸோ அணிகள்னாலே தண்டி அலங்காரம். அடுத்து 23rd கொஸ்டின். டிசிஎம் டேட்டா ப்ரொடக்டர்ஸ் என்ற தனியார் நிறுவனம் திருவள்ளுவர் பெயரில் முதலில் தமிழ் கணினி உருவாக்கிய ஆண்டு. ஸோ திருவள்ளுவர் பெயரில் முதல் தமிழ் கணினியை வந்து டிசிஎம் டேட்டா ப்ரொடக்ஷன்ஸ் அப்படிங்கிற அந்த தனியார் நிறுவனம் வந்து உருவாக்கியிருக்கு. ஸோ எந்த ஆண்டில் திருவள்ளுவர் பெயரில் தமிழ் கணினியை வந்து அந்த நிறுவனம் உருவாக்கிடுச்சு அப்படின்னு பார்த்தா 1983 வந்து உருவாக்கியிருப்பாங்க. 1983. அடுத்து 24வது கொஸ்டின். தலைமைச் செயலகத்திற்கு கோப்புகளையும் செய்திகளையும் பரிமாற்றிக்கொள்ளும் முதல் நேர்வழி கண்ணி அப்படிங்கிறது எந்த கண்ணி? அதாவது தலைமைச் செயலகத்திற்கும் கோப்புகளையும் செய்திகளையும் பரிமாறிக்கொண்ட முதல் நேர்வழி கணினி, அந்த கணினியின் பெயர் என்ன? 24வது கொஸ்டினோட ஆன்சர் வந்து ஸோ ஏஸ் ஆன்சர் திருவள்ளுவர். ஏன்னா திருவள்ளுவர் பேரில் தான் முதல் தமிழ் கணினி உருவாக்கியிருக்காங்களே. ஸோ அப்போ எங்கிருந்து தலைமைச் செயலகத்துக்கு டேட்டாஸை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய அந்த கணினி பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா திருவள்ளுவர். ஸோ ஆப்ஷன் ஏஸ் ரைட் ஆன்சர். அது 25th கொஸ்டின். மலையும் புயலும் என்னும் நூலின் ஆசிரியர் யாரு? ஸோ மலையும் புயலும் என்னும் நூலின் ஆசிரியர் ஸோ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர் வா ராமசாமி. அடுத்தது தமிழ் இன்பம் என்னும் நூல் 1954 எந்த விருது பெற்றது? நோபல் விருதா, தேசிய விருதா, தமிழ் தென்றல் விருதா, சாகித்ய அகாடமி விருதா அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர், சாகித்ய அகாடமி விருது. அடுத்து இயல் 2, இதோட இயல் 1 முடியுது. இயல் 2 பார்ப்போம். கொஸ்டின் நம்பர் 27. மூச்சு பயிற்சியை உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும் என்று கூறியவர் யாரு? ஸோ 27th கொஸ்டினோட ஆன்சர் திருமூலர். ஸோ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஸோ மூச்சு பயிற்சி தான் நம்மளோட வாழ்நாளை நீட்டிக்கிறதுக்கு காரணமாக இருக்குது அப்படின்னு சொன்னவர் திருமூலர். அடுத்து 27th கொஸ்டின். கிழக்கு திசையில் வீசும் காற்று டாஸ் என பெயர்? கிழக்கு திசையில் வீசக்கூடிய காற்றுக்கு வாடைன்னு பெயரா, வறண்டையா, இல்லை கொண்டலா, இல்லை மனமா அப்படின்னு கேட்டிருந்தோம். ஸோ 27 சி இஸ் ரைட் ஆன்சர், கொண்டல். ஸோ கிழக்கு திசையில் வீசும் காற்றுக்கு ஆப்ஷன் வந்து கொண்டல் அப்படிங்கிற பெயர். நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளந்தென்றலே என்று கூறியவர் யாரு? வள்ளுவர், ஔவையார், திருமூலர், கண்ணதாசன் அப்படின்னு பார்த்துருந்தோம். ஸோ ஆப்ஷன் 28th வந்து ரைட் ஆன்சர், டி இஸ் ரைட் ஆன்சர், கண்ணதாசன். ஸோ நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளந்தென்றலே என்று கூறியவர் வந்து கண்ணதாசன். இக்கூற்றின் ஆசிரியர் கண்ணதாசன். அடுத்து 29th கொஸ்டின். பருவ காற்றின் பயனை உலகிற்கு உணர்த்திய கிரேக்க அறிஞர் வந்து யாரு அப்படின்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் சி ஹிபாலஸ் அப்படிங்கிறவர் தான் வந்து பருவக்காற்றின் பயனை வந்து உலகிற்கு உணர்த்தியிருப்பாரு. ஸோ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். அடுத்து 13th கொஸ்டின். நாவாய் என்பதன் பொருள் என்ன? ஸோ 13th நாவாய் அப்படிங்கிறது கப்பல். ஸோ இது எல்லாருமே தெரிஞ்ச விஷயம். ஸோ நாவாயினாலே கப்பல். அடுத்து 31st கொஸ்டின். தென்மேற்கு பருவக்காற்று எந்த மாதம் முதல் எந்த மாதம் வரை மழை பொழியும்? தென்மேற்கு பருவக்காற்று அப்படின்னாலே எந்த மாதத்துலேருந்து எந்த மாதம் அப்படின்னு பார்த்தோம்னா ஜூன் முதல் செப்டம்பர் வரை தான். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். அடுத்து 32nd கொஸ்டின். காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியாவின் இடம். ஸோ இந்தியாவோட இடம் என்ன காற்றாலை மின் உற்பத்தியில் அப்படின்னு பார்த்தா ஸோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஸோ காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியாவின் இடம் வந்து 5வது இடம் தான் இந்தியா. அடுத்து மாசுபடுதலில் இந்தியாவின் இடம். ஸோ இந்தியா வந்து எத்தனாவது இடத்துல இருக்குது மாசுபடுதல் அப்படின்னு பார்த்தா 2வது இடத்துல இருக்குது. அதிகப்படியான மாசுபடுதல் வந்து இந்தியா தான் வந்து கொடுத்துட்ருக்கு. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 34. ஒரு மணித்துளிக்கு எத்தனை முறை மூச்சுக்களை வெளியிடுகிறோம்? ஸோ 34th வந்து 34th கொஸ்டினுக்கு வந்து ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். 12 முதல் 18. அப்போ ஒரு மணித்துளிக்கு நம்ம 12 to 18 டைம்ஸ் வந்து மூச்சு காற்றை வந்து வெளியிடுறோம். அடுத்த கொஸ்டின் நம்பர் 35. உலக காற்று நாள் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது எது? ஸோ ஆப்ஷன் வந்து டி இஸ் ரைட் ஆன்சர். ஜூன் 15 தான் வந்து உலக காற்று நாள் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து 36th கொஸ்டின். சிந்துக்கு தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? ஸோ சிந்தின் தந்தை பாரதிதாசனா, பாரதியாரா, தாரா பாரதி அப்படின்னு கேட்டதோ. ஸோ 36 வந்து பி இஸ் ரைட் ஆன்சர், பாரதியார். சிந்துக்கு தந்தை அப்படின்னாலே பாரதியார். அடுத்து 37th கொஸ்டின். இந்தியா சுதேசிமித்திரன் இதழ்களின் ஆசிரியர் யாரு? 37க்கும் அதுதான் பாரதியார். ஸோ இந்தியா சுதேசிமித்திரன் யாரோட இதழ்கள்? பாரதியார் நடத்தி வந்த இதழ்கள். அப்போ ஆப்ஷன் ஏ ரைட் ஆன்சர். அடுத்து 10 பாட்டில் குறைந்த அடிகள் உடைய நூல்கள். ஸோ 10 பாட்டில் மொத்தம் நம்மளுக்கு 10 நூல்கள் வந்து இருக்கும் அப்படின்னு தெரியும். அந்த இருக்கக்கூடிய அந்த 10 நூல்களில் எந்த பாட்டில் இருக்கிறதுலே ரொம்ப குறைந்த அடிகள் இருக்குது? அதாவது குறைந்த அடிகள்னா எப்போ 103 தான் இருக்கிறதுலே குறைந்த அடி. அப்போ அந்த 103 அடிகளை கூடிய பாட்டு எது அப்படின்னு கேட்டிருந்தோம். ஸோ 38th வந்து பி இஸ் ரைட் ஆன்சர், முல்லைப்பாட்டு. இருக்கிறதுலே முல்லைப்பாட்டில் தான் வந்து குறைவான அடிகள் இருக்குது, 103 அடிகள் இருக்குது. அடுத்து முல்லைப்பாட்டை பதிப்பித்தவர் யாரு? அதாவது எந்த ஆண்டு
1950 பதிப்பிச்சிருக்காரு, 1889 வந்து பதிப்பிச்சிருக்காரு. அப்போ முல்லைப்பாட்டை பதிப்பிச்சவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ உவே சுவாமிநாத ஐயர். உவேசா இஸ் ரைட் ஆன்சர். 1889 வந்து உவேசா வந்து முல்லைப்பாட்டை பதிப்பிச்சிருக்காரு. ஸோ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 40. எந்த ஆண்டு மறைமலை அடிகளின் முல்லைப்பாட்டு ஆராய்ச்சி உரை வெளிவந்தது? ஸோ முல்லைப்பாட்டு ஆராய்ச்சி உரை மறைமலை அடிகளோடது எந்த ஆண்டு வெளிவந்தது அப்படின்னு கேட்டிருந்தோம். ஸோ 40th கொஸ்டின் வந்து சி இஸ் ரைட் ஆன்சர். 1903 ஆண்டு முல்லைப்பாட்டு ஆராய்ச்சி உரை வந்து யாரோடது? மறைமலை அடிகளாரோடது வந்து வெளிவந்துச்சு 1903. அடுத்தது வந்து கொஸ்டின் நம்பர் 41. கோடு என்பதன் பொருள் என்ன? ஸோ 41 கோடு என்பதன் பொருள் என்ன? ஸோ கோடு என்பதன் பொருள் வந்து ஸோ 41 கொஸ்டினுக்கு வந்து பி இஸ் ரைட் ஆன்சர். மலையில் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது எந்த மலை. ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். அடுத்து 42. உருதுயர் இலக்கண குறிப்பு தருக. உருதுயர் என்பதன் பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா 42வது கொஸ்டினுக்கு வினைத்தொகை. ஸோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். அடுத்து 43rd கொஸ்டின் முல்லை நிலத்தின் பெரும்பொருள் எது? ஸோ முல்லை நிலத்தோட பெரும்பொருள் வந்து ஆப்ஷன் பி கார்காலம். ஸோ மாலை காலம், கார்காலம், பனிக்காலம் கொடுத்ததோ. ஸோ முல்லை நிலத்தின் பெரும்பொருள் வந்து கார்காலம். அடுத்து முல்லை நிலத்தின் மரம் இவற்றில் இது எவை இல்லை? ஸோ முல்லை நிலத்தின் மரம் வந்து 3 இருக்கும். ஒரே ஒரு மரம் மற்றும் இதில் ஆர்டா இருக்குது. ஸோ அப்போ முல்லை நிலத்தின் மரம் இவற்றில் எது இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ கொன்றை, காயா, குருத்தா 3மே முல்லை நிலத்திற்கான மரங்கள். ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து ராங் ஆன்சர். வேலம் என்பது முல்லை நிலத்திற்கு உரிய மரம் அல்ல. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்து 45th கொஸ்டின். புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம் என்ன? ஸோ ஆப்ஷன் ஏ வந்து என்ன கொடுத்தோம்? வங்கதேசம், பாலைவனம், புயலிலே ஒரு தோணி. ஸோ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம். புதினம் அப்படின்னாலே முதல் புதினம் புயலிலே ஒரு தோணி. அடுத்து 46th கொஸ்டின். வட இந்திய பெருங்கடலில் உருவாகும் புயலுக்கு பெயர் வைக்கும் நடவடிக்கை எந்த ஆண்டில் தொடங்கப்பட்டது? ஸோ வட இந்தியாவில் பெருங்கடலில் உருவாகும் புயலுக்கு வந்து பெயர் வைக்கும் நடவடிக்கை வந்து எந்த ஆண்டில் தொடங்கியது? 2002, 2000, 1989, 1990 கொடுத்தோம். ஸோ 46ஓட ஆன்சர் வந்து பி இஸ் ரைட் ஆன்சர். 2000 தொடங்கப்பட்டது. அடுத்து 47th கொஸ்டின். அடுத்து கொஸ்டின் நம்பர் 47. அமெரிக்காவை, ஜப்பானையும், சீனாவையும் தாக்கும் புயல்களுக்கு எந்த பெயர்? அப்போ அது தாக்கக்கூடிய புயலின் பெயர் வந்து 47க்கு பார்த்தீங்கன்னா ஏ. ஸோ இடம்புரி புயல் அப்படின்னா அமெரிக்கா, ஜப்பான், சீனாவை தாக்கக்கூடிய புயலின் பெயர் இடம்புரி பெயர். சரியா? இடம்புரியா, வடம்புரியா, இல்லை ஓமானியனா அப்படின்னு கேட்டிருந்தோம். ஸோ ஆப்ஷன் ஏ ரைட் ஆன்சர், இடம்புரி புயல். அடுத்து கொஸ்டின் நம்பர் 48. 48th கொஸ்டின். பா சிங்காரம் எந்த நாளிதழில் பணியாற்றினார்? தினத்தந்தி, தினக்ஷன், அதே போல இந்தியா, தினகரன், இந்தியா. அப்போ தினத்தந்தி இஸ் ரைட் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். அடுத்து 49th கொஸ்டின். தொகைநிலை தொடர் எத்தனை வகைப்படும்? 2, 3, 8, 6 அப்படின்னு கொடுத்துருந்தோம். ஸோ ஆப்ஷன் சி இஸ் ஆப்ஷன் 49க்கு பார்த்தீங்க அப்படின்னா 49க்கு டி இஸ் ரைட் ஆன்சர். 6 வகைப்படும். தொலைநிலை தொடர்கள் மொத்தம் 6 வகைப்படும். அடுத்து 50th கொஸ்டின். ஐந்தொகை மொழியில் பிறத்தொகல். ஐந்தொகை மொழிமேல் பிறத்தொகல் அப்படிங்கிறது ஓமை தொகையா, உண்மை தொகையா, அன்மொழி தொகையா, பண்பு தொகையான்னு கேட்டிருந்தோம். ஸோ 50க்கு சி இஸ் ரைட் ஆன்சர். அன்மொழி தொகை தான் வந்து ஐந்தொகை மொழிமேல் பிறத்தொகல் அப்படின்னு சொல்றது. ஸோ அன்மொழி தொகை இஸ் ரைட் ஆன்சர். ஸோ இதோட வந்து உங்களுக்கு 10th இயல் 1, 2 முடிஞ்சு அடுத்தது வந்து 3, 4 பார்க்க போகிறோம். ஸோ நம்மளோட ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச்ல 10th வந்து உங்களுக்கு ஷெடியூல் முடியுது. ஏன்னா நம்ம 11th, 12th வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறதில்ல. ஏன்னா SSLC ஸ்டாண்டர்ட்னு சொல்லி நோட்லேயே அவங்களே கொடுத்துருக்காங்க. நம்ம சிலபஸில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் எது 11th, 12th கவர் ஆகுதோ அது வந்து நம்ம பெய்ட் டெஸ்ட் பேட்ச் இனிமேல் பார்க்க போகிறோம். ஸோ 10th உங்களுக்கு வந்து ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து க்ளோஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ நாளைக்கு வந்து உங்களுக்கு வேட் ஸ்டடி வந்து ரிலீஸ் ஆயிரும். ஸோ புது சிலபஸில் யூனிட் 7க்கான வேட் ஸ்டடி ரிலீஸ் ஆயிரும். ஸோ அதில் நீங்கள் 6 to 12th எதாவது படிக்கணும் அப்படிங்கிறதுக்கான வேட் ஸ்டடி உங்களுக்கு கிடச்சிரும். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு இயல் 3, 4க்கான கொஷின்ஸ் வித் ஆன்சர் சீரிஸ் பார்த்துருவோம். அப் டு 10th வரைக்கும் நம்ம முடிச்சிருவோம். தேங்க்யூ.